ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இந்த குரு பெயர்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு ஒருக்க குரு வந்து உச்சம் பெறாங்க. சோ இந்த குரு பெயர்ச்சியில ஒரு சிறந்த பலன்கள் ஏதாவது இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு ஒரு வார்த்தைகள்ல சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, குரு பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவாரு. அவர் கடகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்றாரு. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் கடகத்துக்கு வரணும், ஒவ்வொரு ராசியா டிராவல் பண்ணி. அப்ப இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான விஷயமா. எப்படி அப்படின்னா, இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு விரைய சனி, 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு. கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு இல்லைங்களா. அதே மாதிரி தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அப்புறம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல, ஒருத்தவங்களுக்கு 10%, ஒருத்தவங்களுக்கு 70%, ஒருத்தவங்களுக்கு 80% சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கெடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் கங்கணம் கட்டின்னு இருக்காரு. இப்ப இந்த குரு பயிற்சியில ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குரு உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாரோ அவங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானால கெடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 பிளஸ்மா. ஆல்மோஸ்ட் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிடுறாரு. இப்ப இது எங்களுக்குலாம் அஷ்டம சனி, ரிஷபத்துக்குலாம் அஷ்டம சனி வந்த காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல, அப்ப கஷ்டப்பட்டோம். இந்த காலகட்டத்துல சனி நல்லா இல்லாதவங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6/2026 இருந்து ஏறக்குறைய 2027 பகுதி ஆஃப் வரைக்கும், ஒரு 5ஆம் மாசம் வரைக்கும் இந்த சனினால வரக்கூடிய கெடு பலன்கள் எந்த ராசிக்குமே இல்லை. இது கெடுக்கணும்னு சனி வந்து கங்கணம் கட்டி இருக்கவங்களுக்கு நல்லது செய்யறாரு. இப்ப சனி நல்லது செய்யணும்னே நிறைய ராசிகளுக்கு இருக்காரு பாத்தீங்களா. ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு. அந்த மாதிரி கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னே சனி இருக்காரு பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாம் குருனோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, சனி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்ரெடி நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க சனி பகவான், பொதுவா சனி வந்து பாத்தீங்கன்னா மந்தன் முடவன், நிதானமா தான் செயல்படுவோம். ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பா. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி மேல குருனோட பார்வை விழுந்தனால, நான் உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், நிறைய சட்டுன்னு பட்டு நல்லது செய்ய போறேன். இதுவும் ஒரு பெரிய பிளஸ்மா. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே இந்த குரு பயிற்சி நிறைய நல்லது செய்ய போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த குரு பயிற்சி வந்து இந்த ராசி வந்து அப்படியே சூப்பரா இருக்க போறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ராசி? எல்லாருக்குமே நல்லது செய்ய போதுமா. பிராங்கா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே நல்லது செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல ரொம்ப நல்லது செய்ய போறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா நல்லது. 3ஆம் பாவத்துல குரு மறையறானே அப்படின்ற விளக்கம் வந்து நம்ம ரிஷபத்துல பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாம்க்கு நிறைய நல்லது செய்ய போறாரு. மகரத்துக்கு, மீனத்துக்கு, இப்படி எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய நல்லது செய்ய போறாருமா. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் என்ன மாதிரியான பலன்கள் வந்து தரப்போகுது? துலாம்க்கு ஆல்ரெடி வந்து நல்லாதாம்மா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சனி வந்து ரோக சனியா இருக்காரு. ரோக சனியா இருக்கவர் கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றது விதி இருக்கு. சனி அதாவது துலாம்க்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம இப்படி சொல்லும் போது நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போன் பண்ணியே கேட்பாங்க, என்ன மேடம் துலாம்க்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு ஒன்றும் பெருசா நல்லதே நடக்கலையே அப்படின்னா, மேபி அவங்களோட சுய ஜாதகத்துல தசை நல்லா இல்லாம இருக்கலாமா. இப்ப சனி வந்து சனி பயிற்சியாகி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, எங்களுக்கு இன்னும் கடன் அடையவே இல்லையே அப்படின்னா, எந்த விதத்துல கடன் அடையும் அப்படின்னா, இவங்களுக்கு பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி தனிநபரை அடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம். இல்லைங்க எங்களுக்கு பூர்வீக சொத்து எதுவுமே இல்லை, நீங்களே சம்பாதிச்சு வாங்கின சொத்தா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம். அதுவும் இல்லை அப்படின்னா பேங்க்ல லோன் போட்டு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம். எங்களுக்கு பேங்க்ல இதுக்கு முன்னாடி நாங்க பல முறை லோன் கேட்டுட்டோம், எங்களுக்கு லோன் கொடுக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும், வாங்கி நீங்க கடன் அடைக்கலாம். ஆக மொத்தம் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்றது சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன். பொது ஒரு வார்த்தை உண்டுமா, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்றது இருக்கு. அப்ப சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அடையும். அதே மாதிரி நோய் இருக்கு, குணமே ஆகாத நோயா இருக்கு அப்படின்னா கூட இந்த காலகட்டம் நீங்க அதுக்கு ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது கிடைக்கும். நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. அதனால இல்ல நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் சிஸ்டம் மாதிரி நீங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த காலகட்டத்துல ஆயுஷ் சிஸ்டம் மாதிரி போயிட்டு அந்த நோயில இருந்து ஒரு விமோச்சனம்
குணமே ஆகாத நோயா இருந்தாலும் ஒரு பாலியேஷன் சொல்லுவாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் நல்லா இருக்கேங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. எதிரிகள் அப்படின்னு பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. எதிரிகள் வந்தாலும் அவங்களால ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம் இது. வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சனியே கொடுக்க போறார், அது ஒரு பெரிய பிளஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா 10ல போறார். 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க, இங்க எப்படிங்க 10ல குரு பதவி பறி போகும் அப்படின்னு? அப்படி கிடையாதுமா. துளாராசி அன்பர்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வரும். இப்ப சுயதொழில் வச்சு நடத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. அதை நம்மளால ப்ராப்பர் டைம்க்கு முடிச்சு கொடுக்க முடியாது. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம நினைச்சுக்கோம், இந்த ஆஸ்பெக்ட்ல நினைக்கூடாது. சரி, இது சுயதொழில் வைக்கிறவங்களுக்கு தொழில மேன்மை இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், அதனால ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்களுக்கு அப்படின்ற யோசனை உனக்கு வருது இல்லையாமா? ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கேற்ப இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் இதெல்லாம் வரும். அப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளர்க்க ஒரு நல்ல போஸ்ட்ல உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடைசி 2000 ரூபாய் சம்பளம் மிச்சமாவது வரும் இல்லைங்களா? அந்த 2000 ரூபாய் சம்பளம் மிச்சம் கொடுத்து வேலை கம்மியா வாங்குவாங்களா? இல்ல இல்லையா? 2000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் மிச்சம் வருது அப்படின்னா அதுக்கேற்ற நம்மளுக்கு வந்து ப்ரெஷர்ஸ் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 10ல் குரு பதவி பறி போக்கும் அப்படிம்பாங்க. பதவி பறி போயிடாது, அந்த வேலையை விட்டு நீங்க வந்து போயிட மாட்டீங்க. அந்த வேலையில பொறுப்புகள் அதிகரிக்கும், வேலை சுமையை அதிகரிக்கும். இல்லைன்னா அந்த வேலையை விட்டுட்டு இன்னொன்னு அதை விட பெட்டரான வேலைக்கு போவீங்க, கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால எல்லாரும் பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம துளாராசி அன்பர்களுக்கு 3 மற்றும் 6க்கு அதிபன் குரு பகவான். இளைய சகோதர தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானத்துக்கும் வந்து அதிபன். இவங்களோட முயற்சி அதிகமாகும், புரியுதுங்களாமா? இவங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகும். கடன், நோய், எதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை இவங்க வந்து வாழணும்னு முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணா ஆல்ரெடி சனியே வந்து பாத்தீங்கன்னா ரோக சனியா தான் இருக்கு, டக்குன்னு முடிஞ்சிடும். சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. 2, 4, 6ஆம் பாவத்தை பாக்குறது, குடும்பஸ்தானத்தை பாக்குற. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி அப்படின்றது இருக்கும், சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். சுகஸ்தானத்தை பாக்குறாரு. நிறைய துலாம் வீடு கட்டுறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம், இடமாற்றம், தொழில் மாற்றம், இதுவும் நிறைய பேருக்கு நடக்கும். அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பாக்குறாரு, அதுதான் நோய் இல்லாத வாழ்க்கை அப்படின்றத கொடுக்க போறாரு. இந்த நிறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா, கவலைப்பட வேண்டாம். ஓகே மேம். இப்ப துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயங்கள்? குரு வந்து சூப்பரான பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னாலும் ராகு பகவான் 5ஆம் பாவத்துல இருப்பார். அப்ப குரு பயிற்சியான காலகட்டத்துல ராகு மேல குருனோட பார்வை இருக்காது, ராகு தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிப்பார். அப்ப ராகு மேல குருனோட பார்வை இல்லை அப்படின்ற பட்சத்துல ராகு 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால இப்ப குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க மருத்துவ செலவுனால குழந்தை, இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னால குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காதல் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இளம் வயசு பிள்ளைங்க ஒரு தப்பான பிள்ளைய காதலிப்பாங்க. ஒரு பையனா இருந்தா ஒரு தப்பான பொண்ணா இருக்கும், அந்த பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணுனால கொஞ்சம் அசிங்கம் பண்றது, அவமானப்படுறது, அந்த மாதிரி. அதே மாதிரி ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இல்ல தப்பா அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிறதுக்கான, அந்த பையன் கிட்ட மாட்டிக்கிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் கூட உண்டு. அப்ப காதல்ல ரொம்ப உஷாரா இருக்கணுமா, ரொம்ப சிம்பிள்னா. இல்ல சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ணு 4 பையனை லவ் பண்றது, 3 பொண்ணு, அதாவது 3 பையனை லவ் பண்றது, ஒரு பையன் 3 பொண்ணு லவ் பண்றது, இந்த மாதிரிலாம் சேட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த இன்னொரு பொண்ணு கிட்ட மாட்டிப்பாங்க. புரியுதுங்களா? எந்த பொண்ணை வந்து அவங்க ரொம்ப ஆத்மார்த்தமா விரும்புறாங்களோ அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கும் இவங்க குழந்தைகளுக்குமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தொடரும்மா. பெருசா வந்து என் பிள்ளை நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது, இப்ப அப்பாங்க பெருசா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா அம்மாங்களுக்கு அப்படி கிடையாது. என் பையன் எப்பயுமே என் பேச்சை கேட்கணும், என் பையன் எப்பயுமே என் கூட பாசமா இருக்கணும், இப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க பாத்தீங்களா. அதை வந்து இவங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். இவங்க நல்ல அப்பா அம்மாவா இருக்கிறத விட நல்ல நண்பர்களா பிள்ளைக்கு இருக்கிறது நல்லதுமா. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. குறிப்பா காதல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த ஒரு கோவில் வழிபாடு வந்து சிறந்தது? பொதுவா வீட்டு பக்கத்துல எந்த பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னாலும் போய் பெருமாளை வழிபாடு பண்ணணும். முக்கியமா மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணணுமா. மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது துளாராசி அன்பர்களுக்கு நிறைய விதத்துல ஒரு குட் லக் அப்படின்றது கொண்டு வரும். ஓகே மேம்.